திருவிடைக்களி இன்னைக்கும் போனீங்கன்னா அங்க தெய்வ யானையுடைய முகத்துல அந்த வெக்கத்தை பார்க்க முடியும், அந்த புன்முறுவலோட அந்த வெக்கத்தை பார்க்க முடியும் அங்க போனீங்கன்னா திருவிடைக்கலியில. திருவிடைக்கலியில இன்னொரு சிறப்பு என்னன்னா, யாருக்கெல்லாம் ரொம்ப மோசமான தலையெழுத்து இருக்கோ, நிறைய பேர் சொல்லுவாங்க புத்திரு சாபம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. எந்த ஜோசிட்டு போனாலும் என்ன புத்திரு சாபம் அப்படி என்னதான் எங்களுக்கு சாபம் விட்டாங்கன்னே தெரியலையே அப்படின்னு. நல்லதுதான் பண்ணிட்டு வைக்காம போனாங்க, பூரா சாபமா விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி பித்ரு சாபம் நீங்கணும் அப்படின்னா திருவிடைக்கலியில போய் அந்த குராமரத்துக்கு அடியில உட்கார்ந்து அந்த திருப்புகள், அந்த திருவிடைக்கலியில அருணகிரிநாதர் பாடிய திருப்புகளை பாடினால் அந்த பித்ரு சாபம் படிப்படியாக குறையும். உடனே அதுக்காக அங்க போய் பாடணும்னா இப்ப எல்லாத்துக்குமே என்னன்னா இன்ஸ்டன்டா ரிலீஃப் வேணும். என்கிட்ட கேட்கறேன்னா இந்த திருப்புகள் பாடிட்டு எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, ஒரே ஒரு தடவை பாடிட்டு அவருக்கு கவர்மெண்ட் ஜாப்ல வேலை கிடைக்குங்கிற அளவுக்கு இன்னைக்கு எதிர்பார்க்கிறாங்க. ஆனா அது என்னன்னா படிப்படியாக வினை குறையும். திருவிடைக்கலி அற்புதமான ஒரு கோயில். அதே மாதிரி எட்டுக்குடி முருகன் ரொம்ப